ஹலோ யூஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியான ஒடியா மொழி திரைப்படமான பாவ் புட்டு புட்டா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கூட பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். ஒரியாவில் உள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஆடுகள் காணாமல் போகுது. அப்படி காணாமல் போகும் ஆடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடக்குது. ஸோ அந்த கிராம மக்கள் இதுக்கு பின்னாடி யாராவது மனுஷன் இருக்கானா, இல்லை வந்துட்டு இது வந்து ஒரு அனிமல் அட்டாக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க தீவிரமாக தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துக்கு வெளி கிராமத்திலிருந்து மக்கள் வரணும்னா ஒரு ஆறு இருக்கும். ஸோ அந்த ஆறை கடந்து தான் வரணும். கிராமத்துல தான் இந்த படத்தோட ஹீரோவான புட்டு, அவங்க அம்மா புட்டா ரெண்டு பேருமே வச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா வந்துட்டு பேய் ஓட்டுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்படி வேற ஊர்ல பேய் பிடிச்ச ஒரு பெண்ணை இவங்க ஊருக்கு இவங்க கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி பேய் பிடிச்ச பெண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள கட்டி போட்டு அவங்க மேல சில மந்திரங்களை ஏவுறாங்க. அப்புறம் அந்த ஆன்மா வெளியில வந்து அந்த ஆன்மா கிட்ட இவங்க பேசி அந்த ஆன்மா வந்துட்டு ஒரு மீனோட உடம்புக்குள்ள போனோன்னா அந்த மீன் துள்ள ஆரம்பிக்குது. ஸோ அதை வெட்டுறாங்க. இப்படி அவங்க செஞ்சவொன்னே அந்த உடம்புல இருந்து அவங்கள பிடிச்ச பேய் வந்து வெளியேறிடுது. இதுதான் இவங்க பேய் ஓட்டுற ஃபார்மேட். ஹீரோ அவரோட அப்பா சின்ன வயசுலயே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதனால இவரும் இவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலியை ரன் பண்றாங்க. இவங்க பேய் ஓட்டுறது, அப்புறம் இவர் ஒரு சின்ன ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்காரு. அதுல கிடைக்கிற வருமானம், இது ரெண்டை வச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோ இதே ஊர்ல இருக்கிற வெட்டினரி டாக்டரோட பொண்ணான ரிங்கு அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த லவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோ இவருக்கு ஆப்போனண்டா இதே ஊர்ல இன்னொருத்தர் ஃபிஷ் ஃபார்ம் நடத்திட்டு வர்றாரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு ரைவல்ரி போயிட்டே இருக்கு. ஒரு சின்ன பைக் விஷயத்துல இவர் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு, நம்ம இன்னும் அந்த ஊர்ல இருந்தா நம்மளால முன்னேறவே முடியாது, ஸோ அதனால நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு அப்படி போக கூடாது, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் ஒரு கன்சல்டன்சிக்கு போய் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பார்க்க போறாரு. ஆனா அங்க பணம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்றதுனால இவர் ரிட்டர்ன் ஊருக்கு வர்றாரு. இப்படி போயிட்டு திரும்பி வரும்போது இவர் ஒரு இடத்துல பொசஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ இதனால வீட்டுல இவர் ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாரு. இதனால இவங்க அம்மாவுக்கு இவர் மேல ஒரு டவுட் வருது. அப்படி இவர் பொசஸ்ட் ஆன உடனே இவங்க குடும்பத்துக்கு பண வரவு அதிகமாக ஆரம்பிக்குது. ஹீரோயினான ரிங்கு அவங்க கிட்டையும் ஹீரோ ரொம்ப வியர்டா நடந்துக்கிற ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் சந்தேகம் வருது இவரோட நடவடிக்கை மேல. அதனால அவங்க அங்கிருந்து இவர் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து இன்னொரு பொசஸ்டான பொண்ணுக்கு இவங்க அம்மா பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா, இவன் அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டான், இந்த ஊரையே அழிச்சிருவான், உங்க ஊருக்கே ஒரு பெரிய சாபம் அப்படின்னு நாக்க கடிச்சிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லுது. இதை கேட்டு ஷாக்கான அவங்க அம்மா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு அதை ஹீரோ படுக்கிற இடத்துல வைக்கிறாங்க. ஆனா இவங்க வச்சோடனே அது திரும்பி இவங்க கால்கிட்டே ரிட்டர்ன் வந்துடுது. அப்புறம் ஹீரோவோட அம்மா அந்த ஆன்மாவை வெளியேற்றுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வேற ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க. அவங்க அப்படி ஹெல்ப் கேட்டு போற பெரியவரோட பேர் தான் லிங்கேஸ்வர். அவரு அவங்க அம்மா கிட்ட, உன் பையனை பிடிச்சிருக்கிற ஆன்மா ஒரு ரத்த வெறி பிடிச்ச ஆன்மா, அது ரொம்ப மோசமானது அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளிவந்தாரா, அந்த கிராம மக்கள்லாம் அந்த ஆன்மாட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்களா, அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்தளவு இந்த கதையே ஒரு அடிச்சு துவச்ச கதை தான். இது மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு சினிமால. இந்த மாதிரி பழைய கதைகள்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைச்சாலே போதும், அதுவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இதுவுமே அந்த அளவு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. ஒரு சில சீன்ஸ் நம்ம பார்த்த காட்சிகள் மாதிரியே இருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம் லாகிங்கா இருக்கு. இதுதான் இந்த படத்தோட மைனஸ். இந்த படத்துல சென்டிமெண்ட் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இவங்க எடுத்துக்கிட்ட அந்த களம்ன்றது ஒரு பெஸ்ட், ஒரு யதார்த்தமான களம். அங்க உள்ள மக்களோட வாழ்வியலையும் படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்தோட பிளஸ். ஒட்டுமொத்தத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு மீடியம் வாட்ச். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. அது இந்த படத்தை ஓரளவு ஹோல்ட் பண்ணுது. இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர் பாபுசான் மொஹந்தி அவர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அபராஜிதா மொஹந்தி, அர்ச்சிதா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் முகமது இம்ரான், பிரணாப் பிரசன்னராத், டைரக்டர் ஜெகதீஷ் மிஸ்ரா. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.